லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். லாபத்துல குரு வருதுனாலே கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆயிடும். இவங்க பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ குடும்பத்துல யாருக்கோ செவ்வாயோடு இணைந்து சனியோடு இணைந்து இருக்கிறார். ஆகவே திருமண வாழ்க்கையில யார் விட்டு கொடுத்து செல்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு உண்மையை ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். உயிர் நண்பர்களுக்கு பாதிப்பும் இருக்கலாம், உயிர் நண்பர்களால் கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். நட்பை நம்பி இந்த காரியத்தில் இறங்கினேன். லாபத்துல குரு பகவான் அமர்கிறார் அப்படின்னு சொல்லும் போதே மிகப்பெரிய லாபம். 80% லாபத்தை இவர்கள் இந்த ஆண்டு பெறப்போகிறார்கள். எவ்வளவு பெரிய செலவுகள் வருகிறது அப்படின்னு சொல்றீங்க. கன்னிராசி அரசியல்வாதிகள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறப்போகிற ஆண்டாக இந்த ஆண்டு அவர்களுக்கு அமைகிறது. சங்கரன் கோயிலிலே அருள்பாலிக்கக்கூடிய கோமதி அம்மன், அவளை வழிபடணும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தின் மீது அமர்ந்து, அந்த பகுதியிலே அமர்ந்து. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். பிறக்க போகின்ற பராபவ பலாபலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம்மா. இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வாறான பலாபலன்களை கொடுக்க போகுது? மிகச்சிறந்த ஆண்டு. கன்னிராசி நேயர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடையலாம். பொதுவாகவே கன்னி ராசி அப்படின்னு சொன்னால் புத்திசாலித்தனமான மக்கள் பிறந்த ராசி. எதனால் அப்படி சொல்கிறோம்? புதன் பகவான் தானே கன்னிராசிக்கு அதிபதி. ஒரு ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஆசிரியர் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் பல்வேறு துறைகளில், பேங்கிங் செக்டார், அப்படி பல்வேறு துறைகளில் ஜொலிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு பிறந்த உடனேயே கிரக பயிற்சிகள் நடக்குது பாருங்க. அந்த கிரக பயிற்சிகளிலே குரு பகவானுடைய பயிற்சி லாபத்தில் அமையுதுமா. எப்பெல்லாம் லாபத்திலே குரு பகவான் ஒருவருக்கு அமைகிறாரோ அப்பெல்லாம் வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக பெரிய வளர்ச்சி வந்துடும், சந்தோஷமான செய்திகள் வந்துடும், சுப செய்திகள் வந்துவிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபத்தில் குரு வருதுனாலே கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆயிடும். இவங்க பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ குடும்பத்தில் யாருக்கோ சுப செய்திகள் கூடி வரும், சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பாங்க. அதாவது திருமணம், காதுகுத்து, வளைகாப்பு, சீமந்தம், சஷ்டியப்தமூர்த்தி, சதாபிஷேகம் என்று சொல்லி என்னெல்லாம் மங்கள செய்திகள் உண்டோ இவர்கள் காதுகளுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பராபவ ஆண்டு பிறப்பதற்கு முன்பாகவே அந்த நல்ல பலன்களை இவர்கள் கேள்விப்பட தொடங்கி விடுவார்கள். அவ்வளவு நல்ல வருடம். இன்னொரு புறம் பாருங்க, இல்லற வாழ்க்கை. பொதுவாக இல்லறம் என்பது நல்லறம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த நல்லறம் இருக்கணும். நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குடும்பம் அமைவது தெய்வீகம் என்று நம்முடைய கவிஞர்கள் சொல்றாங்க. அப்போ 2ஆம் இடம் தான் இவருடைய இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் பகவான் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்திலே செவ்வாயோடு இணைந்து சனியோடு இணைந்து இருக்கிறார். ஆகவே திருமண வாழ்க்கையில யார் விட்டு கொடுத்து செல்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு உண்மையை ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். நிச்சயமா. இவர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த ஆரோக்கியம் என்பது கடந்த ஆண்டுல நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும். இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். என்னெல்லாம் வியாதிகள் இருந்ததோ அந்த வியாதிகள் எல்லாம் விலகும். இந்த பாரதியார் சொல்ற மாதிரி ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வான்னு பாடுவார் பாருங்க. அப்படி ஒளிபடைத்த கண்கள், யாருக்கும் பயப்படாத மனது, நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் நோயிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். ராகுவுக்கு 3, 6, 11 ஸ்தானங்கள் நல்ல ஸ்தானங்கள்னு சொல்றோம். அப்படி ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதனாலே நோயிலிருந்து இவர்களுக்கு விடுதலை இருக்கும். ஆனால் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த நோய் நமக்கு வந்துடுமோங்கிற பயம் இருக்கும். அது தேவையில்லை. நோயில் நல்ல விடுதலை இவர்களுக்கு இருக்கும். நிச்சயமா. எந்த விஷயத்துல கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இவங்க இருக்கணும்? எதில் கவனமாக இருக்கணும்னா, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நான் இருக்கிறேன், நான் இதை செய்திருவேன் இன்னும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. கன்னிராசி பெண்களாக இருந்தால் தன் கணவரிடம் விட்டு கொடுத்து செல்வதும், கன்னிராசி ஆண்களாக இருந்தால் தன் மனைவியிடம் தோற்று போவதும் இப்பொழுது மிக மிக முக்கியம். அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே போல வெளிநாடு சென்று பொருளீட்டக்கூடிய அமைப்பு, தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இப்போ வருது. அது ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான சூழ்நிலையை தருகிறது. நண்பர்களால் பிரச்சனை வரும். இந்த சனி புதன் சேர்க்கை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் யாரை உயிர் நண்பர் என்று நினைத்தோமோ அந்த உயிர் நண்பர்களால் பிரச்சனைகள் இருக்கும். உயிர் நண்பர்களுக்கு பாதிப்பும் இருக்கலாம்,
உயிர் நண்பர்களால் கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். நட்பை நம்பி இந்த காரியத்தில் இறங்கினேன், அவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இறங்கக்கூடாது. நண்பன்டா அப்படின்னு இறங்கினாங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுது. கவனமாக இருந்துக்கிடணும். அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான தொழில் ஸ்தானங்கள், தொழில் வளர்ச்சி, என்ன மாதிரியான விஷயங்களில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது எந்த தொழில்துறையை வந்து இவங்க நாடலாம்? முக்கியமாக ஆன்லைன் பிஸ்னஸ், அதில் நல்ல லாபம் இவர்களுக்கு கிடைக்கும். அதே போல் 10ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பதனாலே இவர்கள் வேலை வாய்ப்பில் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, வங்கித்துறை சார்ந்த வேலை வாய்ப்பு, ஃபினான்ஷியல் செக்டர் வேலை வாய்ப்பு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையும். மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிஸ்னஸ், பார்மாசூட்டிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், உயிர்காக்கும் மருந்துகள் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்து செய்தால் இவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு ஏற்படும். இவர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் அப்படின்றது எத்தனை பெர்சன்டேஜ் வந்து லாபத்தையும், எத்தனை பெர்சன்டேஜ் வந்து செலவினங்களையும் கொடுக்க போகுது? லாபத்தில் குரு பகவான் அமர்கிறார் அப்படின்னு சொல்லும் போதே மிகப்பெரிய லாபம். ஸோ 80% லாபத்தை இவர்கள் இந்த ஆண்டு பெறப்போகிறார்கள். எவ்வளவு பெரிய செலவுகள் வருகிறது அப்படின்னு சொல்றீங்க. விரையாதிபதி சூரியன் போய் இவர்களுக்கு அட்டமத்திலே அமர்வதனாலே இவர்களுக்கு நிறைய செலவுகளும் காத்திருக்கிறது. 60% செலவுகள் காத்திருக்கிறது. கன்னிராசிக்கார மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் இவர்களுக்கு இந்த வருடம் இருக்கு? பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கலைகளில் ரொம்ப ஆர்வம் உடையவராக இருப்பாங்க. நல்ல ஓவியம் வரைவாங்க, நல்ல டான்ஸ் ஆடுறவங்க, பாடுறவங்க அப்படின்னு. அப்போ நுண்கலைகள் சம்பந்தமாக படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது. வெளிநாடு தொடர்புடைய சிஏ படிக்கக்கூடியவர்கள், நம்ம நாட்டில் சிஏ படிக்கிறது இருக்குது, வெளிநாடு சென்று சிஏ படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் சென்று படிக்கக்கூடியவர்கள், இவங்க எதிர்பார்க்குற யூனிவர்சிட்டி இல்லாட்டாலும் வேற ஒரு யூனிவர்சிட்டி அமையும் வெளிநாட்டில், கல்வியில் மிகச்சிறந்து விளங்குவார்கள். கன்னிராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இவர்களுக்கு இந்த வருடம் காத்திருக்கு? கன்னிராசி பெண்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பில் இந்த ஆண்டு அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவிலே சில மாறுபட்ட கருத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில பெண்கள் துணிந்து இந்த இல்லற வாழ்க்கை, இந்த கணவன் தனவுக்கு தேவையில்லை, இவற்றை நான் அடிமைப்பட்டு இருக்கிறத விட நான் தனிச்சே வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், துணிந்து நிற்கக்கூடிய குணம் என்பது இந்த ஆண்டு கன்னி பெண்களுக்கு, கன்னி ராசி பெண்களுக்கு அதிகரிக்க போகிறது என்பது உண்மை. அதே நேரத்தில் நல்ல பொருளாதார வளர்ச்சி, மனோதைரியம் பெண்களுக்கு அதிகரிக்க போகுது. அடுத்து நம்ம அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கன்னிராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? கன்னிராசி அரசியல்வாதிகள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறப்போகிற ஆண்டாக இந்த ஆண்டு அவர்களுக்கு அமைகிறது. இவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்திலே சில சோதனைகள், இந்த புதிய ஆண்டு பிறப்பதற்கு முன்பாகவே சில சோதனைகள் அவர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நண்பர்கள் எண்ணங்களையும் மதிப்பு கொடுத்து செல்கிற போது இவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். கன்னிராசி அரசியல்வாதிகள் ஒரு பெரிய அளவிற்கு பதவி பெறுவதும், பெரிய அளவிற்கு வெற்றி பெறுவதும், நிறைய வளர்ச்சியை பெறுவதும் இந்த ஆண்டு பார்க்க போறாங்க. அடுத்து கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டிய கடவுள் யார், அதே போல செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன? செல்வ செழிப்பு வாழ்க்கையில் வருவதற்கு தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமின்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படி அட்டலட்சுமிகளையுமே இவர்கள் பற்றி கொள்வது என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை இவர்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக சங்கரன் கோயில், சங்கரன் கோயிலிலே அருள்பாலிக்கக்கூடிய கோமதி அம்மன், அவளை வழிபடணும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தின் மீது அமர்ந்து, அந்த பகுதியிலே அமர்ந்து அம்பாளை வழிபாடு செய்வது என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கன்னிராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல பெண்களுக்கு உதவிகள் செய்வது, பெண்கள் கல்வி கற்பதற்கு இவர்கள் உதவி செய்வது என்பதும் பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு கொண்டு வந்து கொடுக்க போகிறது. வாசனை திரவியங்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டாலும் இவர்கள் வளர்ச்சி நல்லா இருக்கும். எப்பவுமே வாசனை திரவியங்களை நிறைய பயன்படுத்தணும். வீட்டில் கலைப்பொருள்கள் வாங்கி வைக்கணும். வாங்கி வைத்தால் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வரும். நிச்சயமாங்க ஐயா. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க போகிற இந்த பராபவ வருடம் என்பது எத்தனை பெர்சன்டேஜ் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய பலாபலன்களை தர இருக்கு? இந்த ஆண்டு 80% நல்ல விஷயங்களை பெறக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அவர்களுக்கு அமைகிறது. நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதுமே அவங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான நிறைய நல்ல பலாபலன்களை தரட்டும் அப்படின்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட. நன்றிங்க. என்னுடைய வாழ்த்துக்களும் கூட அதுதாம்மா. ஆடி வரா ஓடி வரா எங்க ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எங்க ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரு கருப்பசாமி தங்க கலசம். ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல்.
லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா.